Hi friends, என் பேர் வந்து ஹரிஹரன். நான் ஒரு பெரிய கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ப்ளேஸ் ஆயிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டிக்கன் காஷன் ப்ராடக்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் உங்களை மீட் பண்ணுறதுல. ரீசெண்டாக ஒரு தம்பி வந்து என்கிட்ட வந்து சார் நான் 3 ஆஃபர் வாங்கிட்டேன்னு சொன்னார். அவரை பற்றி தான் நான் பேச போகிறேங்க. அது நம்மளுடைய ஹரிஹரன் கே. ஸோ 2020 பாஸ் அவுட் பிசிஏங்க, ஆன்லைன் சேல்ஸுங்க. ஒரு எடிடெக் பிளாட்ஃபார்மில் ஆன்லைன் சேல்ஸில் இருந்த இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் குருநானக் காலேஜில் படிச்சிருக்காருங்க. இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காரு. ட்ரிபிள் ஆஃபருங்க. ஸோ ஒரு வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. 2020 பாஸ் அவுட்டுங்க, 3 ஆஃபர் வாங்கியிருக்காருன்னா அது நம்ம தம்பி ஹரிஹரனால தான் முடியுங்க. அவ்வளோ டெடிக்கேஷன், அவ்வளோ சின்சியாரிட்டிங்க, அந்த ஹார்ட் ஒர்க்குங்க அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸுங்க. இவ்வளவு தான் டெக்னிக்கல் நாலேஜ்னு கிடையாதுங்க. ஸோ அதனால தான் இவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இவரை பார்க்கும்போது ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வருதுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, எப்போதும் உன் மனதில் உச்சரித்து கொண்டே இரு, நீ வெற்றி அடைவா என்று, ஏனென்றால் நீ ஒரு வெற்றியாளன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஜெயிப்போம்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காரு ஹரிஹரன். கண்டிப்பாக மனசார வாழ்த்துறேன். இன்னும் நீங்கள் நிறைய சாதிக்கணும்னு வாழ்த்துறேன் தம்பி, நானும் இந்த கம்பெனியும். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் ப்ளேஸ் ஆகிருக்குங்கிறது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு டிகிரி படிப்போம். அந்த டிகிரி ரிலேட்டடாக வேலை கிடைக்கல அப்படின்னா வந்து அந்த டிகிரி படித்ததுக்கு வேல்யூ எல்லாம் போயிட்டு ஒரு மன வருத்தம் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் அது அப்படியே விட்டுருவாங்க சில பேர். ஆனால் சில பேர் வந்து அதை வந்து அடுத்தடுத்து இதாக பண்ணிடணும், நம்ம படித்த டிகிரிக்கான ஒரு வேலைக்கு போய் ஆகணும் ஒரு துடிப்பு அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு துடிப்போடு தான் வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு இளைஞர் தான் என் பக்கத்தில் இருக்காருங்க. என் தம்பி ஹரிஹரனுங்க. சரி, ஓகேவா? ஸோ தம்பி பார்த்தீங்கன்னா வந்து பிசிஏ முடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கேப்புங்க. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க. அந்த மாதிரி ஜெயிச்சது தான் ஹரிஹரன். உங்களை பற்றி நீங்கள் சொல்லாங்க. அப்பா பேர், அம்மா பேர், எந்த ஊர், நீங்கள் எந்த காலேஜுங்க, எந்த இயர் பாஸ் அவுட், எல்லாமே சொல்லாங்க. ஸோ என் பேர் வந்து ஹரிஹரன். நான் வந்து சென்னையில் தான் வரேன். ஸோ நான் வந்து பிசிஏ படிச்சிருக்கேன். குருநானக் காலேஜ் சென்னையில் பிசிஏ படிச்சிருக்கேன். குருநானக்னா வேலைச்சேரிங்களா? சரி தம்பி, இப்போ இந்த ஒரு 3 வருஷம் கேப்புங்க தம்பி, எப்படி உங்களுக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு? திரும்ப ஐடிக்குள்ள போயிடலாம், கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு நம்பிக்கை? லைஃப் வந்து ஐடி தான்ன்றது தெரிஞ்சது சார். நம்ம எந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணாலுமே லைஃப் லாங்ல வந்து அதில் கண்டிப்பா சஸ்டெயின் பண்ண முடியாது. ஐடியில் என்ட்ரு ஆனால் லைஃப் செட்டில்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 வருஷம் எனக்கு ஃபினான்ஷியலாகவும் எனக்கு பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிட்டு, ஃபேமிலியை கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிட்டு, தென் மணி சேர்த்து வச்சு ஸோ படிக்கலான்றதுக்காக தான் இப்போ நான் பண்ணேன். சூப்பருங்க. கம்பெனி பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லாங்க. ரொம்ப சூப்பர் கம்பெனி, அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ்லாம் செம்ம சூப்பரு, அண்ட் சிஓ வரைக்குமே நீங்கள் பார்த்துட்டீங்க, பயங்கர ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பயங்கர பெருமையாக சொன்னீங்க அந்த கம்பெனியை பற்றிங்க. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதே ஒரு கொடுத்து வச்சுருக்கணும் சார்னு சொன்னாருங்க. நிறைய புகழ்ந்தாருங்க. அந்த கம்பெனிக்கு நான் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட தம்பி ஹரிஹரன் நீங்கள் எடுத்ததுக்காக. நீங்கள் சொல்லலாம் ஹரிஹரன். ஸோ கம்பெனி வந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸோ உள்ளே வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. எனக்கு இன்டர்வியூ எடுத்தாரு வந்து என்னோட டீம் லீடர் தான். ஸோ அவர் டீமுக்கு தான் எடுத்தாரு. ஸோ நல்லா சூப்பராக பேசினாங்க. இன்டர்வியூல நான் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து தெரியலனா கூட அவர் சொல்லி கொடுத்தாரு. நம்ம கிட்ட வந்து கத்துக்கிறாங்களான்னு டெஸ்ட் பண்ணாரு. ஸோ அந்த கம்பெனி நல்லா இருந்தது. அந்த கொஞ்சம் ஸ்டார்ட் அப்ன்றதால நிறைய கற்றுக்க முடியுன்றதுனால தான் நான் சூஸ் பண்ணேன் சார். கண்டிப்பாக வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ஹரிஹரன் மாதிரி ஒரு சிறந்த ஒரு மனிதருக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக வந்து ஹரிஹரன் இது முதல் ஸ்டெப் தான், இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஐடி ஸ்கில்ஸ் இல்லாதனால வந்து எனக்கு சரியாக ஐடியில் ஒர்க் கிடையில. ஸோ கிடைச்ச ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சேல்ஸில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அகைன் நான் வந்து ஐடியில் போகணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ சார் நான் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ சார் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணியிருந்தாரு. ஸோ சார் சொல்கிற மாதிரி நான் டெக்னாலஜிஸ்லாம் நல்லா படித்தேன். ஸோ அதனால தான் இப்போ நான் ஒரு நல்ல கம்பெனியில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கேன்.
ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூலாம் வந்து சடனாக கேட்பாங்க, நம்ம சொல்லுவோம், வாயில சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங்கு, திரும்ப நோட்டு கொடுத்துட்டு அப்படியே டப்புனு எழுதி காட்டு அப்படின்வாங்க.